இப்போ நம்ம ஒன்று முயற்சி பண்ணுறோன்னு வைங்க மேம். முயற்சி பண்ணுறோன்னு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. வெளியிலேருந்து சொல்கிறேன். வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கப்பா, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க, நாட்கள் தான் போயிட்டே இருக்குது, ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோன்னே சொல்ல மாட்றாங்க. நேரத்தை வீணடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த பெயர்கள் டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியான்னு தோணும். அதை நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவோம் சம்டைம்ஸ். ஸோ வெளியிருந்து வந்த டீமோட்டிவேட்டெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து பக்கத்தில் நமக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேர் வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. இவெல்லாம் என்ன படிச்சுட்டுருக்கா, ஒன்று சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கா. நான் ஆக்சுவலி நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கோன்னு கூட நம்ம ஒரு ஃப்ராங்காக வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்போம். ஏன்னா அவங்க என்ன ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, நம்ம சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு அதை சொல்லக்கூட மாட்டோம் சம்டைம்ஸ். பட் ஒன் டே நம்ம வின் பண்ணி வரும்போது தான் ஓகே படிச்சிருக்காங்க போல் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்க அந்த 10 பேரை நம்ம ஒதுக்கிடணும். அவங்க பேசுனா பேசட்டும், நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பட் நமக்கு இன்னொரு 10 பேர் நமக்காகவே நம்ம வின் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டோ இல்லை வந்து நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அப்போ அவங்களுக்காக நம்ம வின் பண்ணி காமிக்கணும். நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறவங்கள வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் தான் நம்மளை ஃபஸ்ட்டு பாதிக்கும். அவங்க வந்து சொல்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு டக்குன்னு நம்ம இமோஷன் ஆகிடுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 10 பேருக்காக நம்ம வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற அவங்களுக்காக நம்ம வரணும் அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வர முடியும். அந்த நேரத்தை நம்ம கடந்து போயிட்டோம்னாலே நம்ம கண்டிப்பாக வின் பண்ணி வந்துடலாம்.